வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்குல பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மரவள்ளி கிழங்கு பக்கோடா பண்ணுறதுக்காக நம்ம இப்போ என்னெல்லாம் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய துண்டு மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை, தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம துருவி வச்ச மரவள்ளி கிழங்குல கொஞ்சம் மட்டும் எடுத்து நைஸாக அரைச்சிருக்கோம். அதை போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அது கூடயே துருவி வச்சதும் போட்டுக்கலாம். பருப்பு சோம்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்கு, அதையும் போட்டுக்கலாம். மல்லி இலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாமே போட்டுக்கலாம். அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியாக வடை, வெங்காய பக்கோடா அப்படி கொடுக்கறத விட இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குகளெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு மாவு. நம்ம இப்போ வந்து மரவள்ளி பக்கோடா போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்படி உதிரியாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகுது, பொன்னிறமாக வந்தோன்னா எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.